உண்மையிலேயே மனித ஆன்மா இந்த வாழ்க்கை சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே சேவிப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்துக்கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொள்கிறான். விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி. சாயிபிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்கார் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார். அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார். சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம். ஆனால் தான் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் பாபா எப்போதும் கூறினார். அவர் தாமே ஓர் அவதாரமான போதும் கூட எண்ணம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறை இடத்திற்கேற்ற வருணாசிரம தர்மத்திற்கேற்ப கடமைகளைச் செய்ய வேண்டும் என்று வழி காண்பித்தார். அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை. இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணிவுடைமையே மிகவும் பொருத்தமானதே என்றாகும். ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை. நாராயணனை கடவுளை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார். நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது இல்லை. ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார். அல்லாஹ் மாலிக் இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார்.